ரீஃப்ளவரிங் இது ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடர். இது எழுதினவர் வந்து சுந்தர ராமசுவாமி. ஓகேவா, ரீஃப்ளவரிங் எழுதினவர் சுந்தர ராமசுவாமி. இது ரொம்ப கொஞ்சம் பெரிய ஒரு சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரி தான். ஓகே, பார்க்கலாம். Amma was lying on the cot and I was curled up on the floor right next to it. Amma and I were free to get up as late as we pleased. We had made it our habit over the years. We had to put up a battle of swords to win it. Ours is a family that takes pride in the fact that we safeguard the dharma of the early riser. For generations now, we have all bathed before sunrise. But then, Amma and I were invalids. Amma had asthma and I suffered from joint pains. Both could create problems early in the morning. அதாவது அம்மாவும் அந்த சொல்கிற அந்த ஆத்தரும் வந்துட்டு அம்மாவும் நானும் வந்துட்டு சுந்தர ராமசாமி அவரும் சொல்கிறாங்க. அம்மாவும் நானும் காலைல லேட்டாக தான் அந்த ஆத்தர் தான் அந்த ஸ்டோரியை சொல்கிறாரு. லேட்டாக தான் எந்திரிப்போம். எப்பயுமே ரொம்ப வருஷமாகவே நானும் அம்மாவும் லேட்டாக தான் எந்திரிப்போம் காலைல. ஓகேவா, நாங்கள் ரொம்ப பெரிய பேட்டிலே புரிஞ்சுருக்கோம் இது வந்து செய்கிறதுக்கு. ஆனால் அவங்களோட ஃபேமிலி அப்படின்னா ஏர்லி ரைசர் தர்மா உள்ள ஃபேமிலி, அதாவது காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படின்ற தர்மம் உள்ள ஃபேமிலி. ஆனால் அந்த ஃபேமிலியில் பிறந்து இவங்க 2 பேர் மட்டும் லேட்டாகவே எழுந்திரிப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க 2 பேராலையும் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். அவங்க அம்மாவுக்கு ஆஸ்துமா, இந்த ஆத்தர் அவருக்கு வந்துட்டு அவங்க பையனுக்கு வந்துட்டு ஜாயின்ட் பெயின் இருக்குது. ஸோ 2 ப்ராப்ளம் உள்ளவங்களுமே வந்து காலைல ஏர்லியராக எந்திரிக்க முடியாது. அவுட் சைட் தேர் வேர் சவுண்ட்ஸ் ஆஃப் த ஹார்ஸ் ஷேக்கிங் இட்ஸ் மேன் ஆஃப் இட்ஸ் பெல்ஸ் ஜாங்லிங். த ஹார்ஸ் பக்கி வாஸ் ரெடி. அந்த ஹார்ஸ் வந்துட்டு வெளில வந்து சத்தம் கேட்குது. ஹார்ஸ் குதிரை சத்தம் போடுறது அது ரெடியாக இருக்குது, பக்கி அப்படின்ற ஹார்ஸ். திஸ் மீன் தட் அப்பா ஹட் பிக்ட் அப் த பஞ்ச் ஆஃப் கீஸ் ஃபார் ஹிஸ் ஷாப். இட் ஆல்சோ மீன் தட் த கிளாக் ஹாஸ் inching towards 8:30. He would now put on his slippers, quitch. Then once downstairs, the abrupt, impassioned sound of the umbrella opening, closing. The daily umbrella health test that. அதாவது வந்துட்டு அதே மாதிரி என்னது அப்படின்னா அவங்களோட ஹார்ஸ் வந்து சவுண்டு வெளில கேட்குது. அப்போ வந்து மணி வந்து 8:30. அவங்க அப்பா வந்து கடைக்கு கிளம்பிட்டாரு. கையில் வந்து கீஸை எடுத்துக்கிட்டு அவரோட ஸ்லிப்பர்ஸை போடுற சத்தம் கேட்குது. அவனுக்கு படுத்திருக்கான். டவுன்ஸ்டர்ஸில் பார்த்தோன்னா வந்துட்டு குதிரையில் அவங்க அப்பா போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. அம்பர்லாவோட சவுண்ட் கேட்குது, அது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது. டெய்லி அம்பர்லா ஹெல்த் டெஸ்ட் வந்துட்டு அது நடக்குது. அம்பர்லா வந்து சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குற சவுண்டு கேட்குது. த டோர் ஓப்பன் ஸ்ட்ரைட்டாக அந்த கதவு வந்து ஓப்பன் ஆகுது. தின் ஸ்ட்ரீக் ஆஃப் சன்லைட் பிரான்ச்டு இன்டு த ரூம். எ ஷிஃப்டிங் கிளாஸ் பைப் ஆஃப் லைட், dust swirling inside it. Appa, I see him in profile, one eye, spectacles, half a forehead streaked with vibhuti and a dot of chandanam paste, golden yellow, topped by a vivid spot of red kumumam. அப்போ வந்துட்டு அந்த குதிரை சத்தம் கேட்டுச்சுல, அப்போ தான் வந்துட்டு அப்பா வந்துட்டு கிளம்புற அப்பா வந்து அந்த இருக்க அந்த சவுண்டு கேட்டுச்சு அவனுக்கு. அப்போ தான் அந்த கதவு வந்து லைட்டாக திறக்கிற சத்தம் கேட்குது. சன்லைட் அப்படியே சூரிய ஒளி லைட்டாக படுது. பார்த்தா வந்து அவங்க அப்பா வந்து அப்படியே ஒரு கண்ணாடியோடு நிற்கிறாரு. விபூதி போட்டுட்டு சந்தனம் பேஸ்ட்டு போட்டு கோல்டன் எல்லோ கலரில் ரெட் குங்குமம் வச்சுக்கிட்டு அவங்க அப்பா நிற்கிறாரு. பாய் அம்பி கெட் அப், அப்பா செட். அம்பி எந்திரி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. ஐ க்ளோஸ்டு மை ஐஸ். ஐ டிட் நாட் மூவ் அ லிம்ப் அஸ் இஃப் ஐ வேர் ஹெல்டு கேப்டிவ் பை டீப் ஸ்லீப். அவன் வந்துட்டு அவங்க அப்பா சொன்னோன்னே அவன் கண்ணை நல்லா மூடிக்கிறான். அவன் ரொம்ப ஆழ்ந்தமான தூக்கத்தில் இருக்கிறான். அலி get up, you good for nothing, Amma said. Appa's calling. Ali get up, hey get up, sorry Ali இல்லை, ஏய் கெட் அப், எந்திரி, இப்படி தூங்குறது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அப்பா வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. On the sly I looked at Appa. He looked affectionate, even gentle, as if I were being roused from heavy slumber. I opened my eyes with pretended difficulty. அவன் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு நிற்கிறாங்க. ரொம்ப பாசமாக அவங்க அப்பா நிற்கிறது அவனுக்கு தெரியுது. கெட் ரெடி அம்பி, ஈட் அண்ட் தென் கோ டு த ஆனைப்பாலம் செட் அப்பா. கிளம்பு அம்பி, நம்ம சாப்பிட்டுட்டு ஆனைப்பாலத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. கோ அண்ட் பிரிங் ரவுத்தர் டு த ஷாப் ஸ்ட்ரைட் அவே.
நீ போயிட்டு ரவுத்தரை வந்து கடைக்கு கூட்டிகிட்டு வா, ஐ வில் சென்ட் த பக்கி பேக் ஃபார் யூ, நான் உனக்கு பக்கி பேக் வந்துட்டு அவனுக்கு கூட அனுப்பிச்சி விட்றேன், அந்த குதிரையை அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறார். ஐ லுக்ட் அட் அப்பா தென் அட் அம்மா. ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி ஆத்தர் பார்க்குறாரு. ஐ ஹேட் டோல்டு ஹர் அபவுட் த ஸ்குவாபிள் பிட்வீன் அப்பா அண்ட் ரவுத்தர் த ஷாப் த ப்ரீவியஸ் டே. முதல் நாள் வந்து அப்பாவுக்கும் ரவுத்தருக்கும் நடந்த சண்டே பற்றி அவங்க அம்மா கிட்ட அவன் நேற்றுக்கு சொல்லியிருந்தான். கேன் யூ நாட் மேனேஜ் வித்தவுட் ஹிம் ஆஸ்க்டு அம்மா. அதுக்கு அம்மா கேட்குறாங்க, அவரை போய் நீ அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அப்பா சொன்னோன்னே, நீங்கள் வந்துட்டு ரவுத்தர் வரலன்னா உங்களால் மேனேஜ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. திஸ் ஃபேஸ்ட் ஹேஸ் கான் ஆன் ஃபார் டூ லாங், ஷி ஷெட், மேக்கிங் அப் ஒன் டே அண்ட் பார்ட்டிங் த நெக்ஸ்ட். அப்பாஸ் ஃபேஸ் reddened. It seemed as if it grew any redder. Blood might start dribbling from the tip of his nose. அவங்க அப்பாவுக்கு இதை கேட்டோன்னா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கோவமாயிடுது. ஒரு மாதிரி அவருக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடுது. ஓணம் இஸ் ரவுண்ட் த கார்னர், யூ கேன் கம் டு த ஷாப் அண்ட் மேக் த பில்ஸ், he screamed. Anger twisted his lips, slurred and flattered out the words. Is Rautar the only person? ஓணம் வருது, ஸோ பில்லிங்லாம் நிறையா போடணும், அவர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, ரவுத்தர் மட்டும்தான் அந்த உலகத்துலேயே வந்து பில் போடுற ஒருத்தரா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு அப்பா வந்து ஷட்டியோ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்படுறாரு. கெட் அப் யூ ஹி ஆர்டர்டு. அவன் ஆத்தரை பார்த்து, அதாவது சுந்தர ராமசாமி அவங்களோட பையனை பார்த்து சொல்கிறார், நீ எந்திரி, நீ போயிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாரு. அவங்க அம்மாவும் வாய மூடு அப்படின்னு சொல்லிடுறாரு, ரவுத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஸ்ப்ராங் அப் ஃப்ரம் மை பெட் அண்ட் ஸ்டுட் அவுட் அஸ் அ ஸ்ட்ரங் பவ். அவர் வந்துட்டு பெட்டை விட்டு எந்திரிச்சு நிற்கிறான். கோ டூ வாட் ஐ டோல்ட் யூ. எந்திரிச்சு போயிட்டு நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்துறாரு. as if someone unseen had tugged at the wheels attached to my feet, I moved swiftly out of the room. I heard the horse buggy leave the house. I got ready in double quick time. What briskness I wore, as I usually did not, a dhoti over my half pants and a full sleeved skirt, all in the hope that I would make me speak up with some confidence. அவன் வந்துட்டு அன்றைக்கி வந்து ஃபுல் ஸ்லீவும் ஓவர் மை ஹாஃப் பேண்ட்ஸும் போட்டுட்டு அவன் வந்துட்டு கிளம்புறான். ஸோ அப்போ தான் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னோன்னா எந்திச்சு போய் டப்புக்குன்னு கிளம்பிடுறான். சூரியன் ரெடியாக இருக்குது, எப்பயும் விட டபுளாக ஃபாஸ்ட்டாக கிளம்புறான். ஸோ வந்துட்டு ஃபுல் ஸ்லீவ் போட்டு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக கிளம்புறான், ட்ரெஸ்லாம் போட்டுட்டு. ஓகேவா. ஐ டிட் நாட் ஃபீல் மை யூஷுவல் ஆங்கர் வித் அப்பா. நீ எப்பயும் போல் இல்லை அப்பா. I don't feel sad either. It seemed as if even some little fondness seeped through. Poor thing, he had got himself into a fix. On an impulse, he would spoken harshly to Rautar. He could have been more calm. Now, if a person is merely short-tempered, one can talk of calmness. But if he is anger personified. Excited by this paradox, I went and stood before Amma. I looked her straight in the face and I said, if he is anger personified, where is the question of calmness? Amma laughed. Calmness, Amma laughed. Almost at once, she made her face stern and smart. Aren't you? She asked. Now, if you are a clever boy, you will go to take Rautar to the shop, placing her right hand over her heart. She said, tell him whatever he may have said. I apologize for it. I went and climbed into the buggy. அதாவது வந்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன் அப்பா அவ்வளோ கோப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, பத்தியா எவ்வளோ வேறு என்ன அமைதியாவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்குறாங்க. அது அம்மா சொல்கிறாங்க, நீ போயிட்டு ரவுத்தரை போயிட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. ரொம்ப உன்னோட அறிவுத்திறத்தை யூஸ் பண்ணி அவரை கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவர் என்ன சொன்னாலும் நான் அமைதியாக கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் அமைதியாக கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டு பக்கி அந்த ஹார்ஸ் மேலே ஏறுறான். ஐ டூ தாட் தட் ஹீ குட் நாட் மேனேஜ் த ஓணம் ஃபெஸ்டிவல் சேல்ஸ் வித்தவுட் ரவுத்தர். அவனும் நினைக்கிறான், அப்பாவோட வந்து ஓணம் ஃபெஸ்டிவலை வந்துட்டு ரவுத்தர் இல்லாமல் மேனேஜ் பண்ண முடியாது. சம்ஸ் எல்லாம், அதாவது கணக்கொழுக்கெலாம் எப்படி பார்க்குறது அவர் இல்லாமல். ஹி வாஸ் ரைட்டிங் குயிக் இன் மென்டல் அரித்மெட்டிக். அவர் தான் அரித்மெட்டிக் ஃபாஸ்ட்டாக வந்து கணக்கு போடுவார். 5 பீப்புள் வந்து ஒரு ரோவில் உட்காந்துருப்பாங்க, பேனா பேப்பர் பென்சிலோட. 5 பீப்புளும் வந்துட்டு ஒரு ரவுத்தருக்கு ஈக்குவல் ஆக முடியாது. ஸோ 5 பீப்புளோருக்கு ஈக்குவலாக இவர் வேலை பார்ப்பார். அவரோட பிரெயினும் remarkable. Even regular buyers who flocked around him to have their bills tailed were amazed. Regular buyers எல்லாருமே இவரை தான் சுற்றி பில் போட போய் நிற்பாங்க. இஸ் தேர் அ மியர் ஹியூமன் பிரெயின்? மெனி ஒண்டரோட, இது வந்து ஹியூமன் பிரெயினா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இஃப் த மேன் கேன் பி திஸ் fast just by listen to the figures, what would he not do if he would been granted sight? And to think that Rautar has only studied up to the 3rd class. அப்பா இவ்வளோ கணக்கு போடுறாரு, இவர் பெரிய ஆளாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிக்கிறாங்க. ஆனால் ரவுத்தர் வந்து மூணாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. There's 2 grades less than Gomadi who works in the shop fetching and cleaning. அந்த கடையில்
சுத்தம் பண்ணுறவங்க கோமதின்ற ஒரு பொண்ணு. அவங்கள விட இவர் வந்து 2 ஸ்டாண்டர்ட் கம்மியாக தான் படிச்சிருக்காங்க. அவங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஆனால் ரவுத்தர் வந்து 3வது தான் படிச்சிருக்காரு. ஆனாலும் இவர் கணக்கு வழக்கு பார்க்குற இவ்வளோ சூப்பராக பார்க்குற அளவுக்கு இவர் பிரில்லியண்ட்டாக இருக்கார். ஆனால் கோமதி வந்து 5வது படிச்சிருக்காங்க. அவங்க தான் அங்கே க்ளீனிங், ஃபெச்சிங், ஜாமான்லாம் எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. The dispute between Appa and Router had started mildly enough the previous evening. Look here, Router, what are you going to do if you let your debts keep mounting like this? Appa asked. Router had chosen all the clothes he wanted, piled them up by side before thinking of asking Appa for credit. It was quite clear that Appa did not like this. வந்து முதல் நாள் நடந்ததை நினச்சி பார்க்குறான். ரவுத்தருக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்ன சண்டை நடந்துச்சு அப்படின்றத. ரவுத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாயந்தரம் வீட்டுக்கு கிளம்புறப்போ அவங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாரு ஓணமுக்காக. ஆனால் வந்துட்டு அப்பாட்ட வந்து அதுக்கான பணத்தை பற்றி எந்த கணக்கும் சொல்லாமல் எடுத்து வச்சுக்கிறாரு. ஸோ இது தப்பு தானே. ஸோ அதுக்காக அப்பா கோவப்பட்டார். What can I do, Ayya? My house is full of women. My sons are useless. My sons-in-laws are useless. 4 sons, 4 daughter-in-laws. 8 granddaughters, 8 grandsons. How many is that? Just one piece of cloth each and the cost goes up. நான் என்ன செய்கிறது? அப்பா திட்டினோன்னே, என்ன நீ வாட்டில் அப்படி இவ்வளோ ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறியே, காசு எவ்வளோ ஆகும், இதுக்கு யார் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டினோன்னா அவன் சொல்கிறான், நான் என்ன பண்ணுறது, எங்கள் வீடு ஃபுல்லாக உமனாக இருக்காங்க, என்னோடய சன்ஸும் யூஸ்லெஸ்ஸு, மகன்கள்லாம் வேஸ்ட்டு, மருமகன்களும் வேஸ்ட்டு, 4 பசங்க, 4 மருமகள்கள் இருக்காங்க, 8 கிராண்ட் டாட்டர்ஸ் பேத்திகள் இருக்காங்க, 8 பேரன்கள் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கிளாத்தாவது எடுக்கணும், காஸ்ட்டு. ஆனால் விலை வந்து இப்படி எடுத்தால் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தால் கூட விலை அவ்வளோ அதிகமாகிடுது. அப்பா வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தர் சொல்கிறாரு. அப்பா வாஸ் ஸ்டாரிங் அட் ரவுத்தர் as if thinking the man is getting out of hand. I must cut him to size right away. Kullappa wrap up the cloths and give me the bill, said Router. அப்பா வந்து திட்டினோன்னே இந்த ரவுத்தர் சொல்கிறாரு, கொல்லப்பா அந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு எனக்கு பில்லை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தர் கேட்குறாரு. ஹவு டேர் ஹீ டேக் த திங்ஸ் பிஃபோர் பர்மிஷன் ஹேட் பீன் கிராண்டட்? அப்பாஸ் ஃபேஸ் redeemed. It is not possible for me to give you credit this time. சார் அப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப கோவம் வந்துடுது. நீ எப்படி வந்துட்டு என்கிட்ட சொல்லாமல் இந்த ட்ரெஸ்லாம் பில் போட சொல்கிறேன், நான் இப்படி எடுக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ரொம்ப கோவப்படுது. இந்த தடவை என்னால் க்ரெடிட்லாம் உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கோவப்படுறாரு. ஸோ யூ ஆர் சேயிங் யூ டோன்ட் வாண்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் டு கண்டினியூ? நோ ஐயா, ஆல் ரைட் கேர்ள், டேக் மீ ஹோம். அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, என்னை திட்டுறீங்க, அப்போ இனிமேல் என்னோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு தேவையில்லை. சரி கேர்ள், கோமதி என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தர் வந்து சொல்கிறாரு. ரவுத்தர் ஸ்டுட் அப். ரவுத்தர் வந்து எந்திரிக்கிறாரு. கோமதி வந்து அவரோட கையை பிடிச்சிக்கிறாங்க. அவங்களோட லெஃப்ட் ஷோல்டரில் வந்து அவரோட ரைட் ஆர்ம் எடுத்து அவரோட லெஃப்ட் ஷோல்டரில் வைக்கிறா. தென் வெண்ட் டவுன் த ஸ்டெப்ஸ். வென் த ஷாப் க்ளோஸ்ட் இன் த ஈவினிங் ஹீ வுட் யூஸ்வலி லுக் இன் த டைரக்ஷன் ஆஃப் மை ஃபாதர் அண்ட் டேக் பர்மிஷன் டு லீவ். That particular evening he did not took permission, that is he had taken leave. வந்துட்டு அவரை வந்துட்டு கோமதி வந்து கூட்டிகிட்டு போகிறா. எப்பயுமே அவர் வந்து கிளம்பும்போது அவங்க அப்பா கிட்டே சொல்லிட்டு போவான், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. இந்த தடவை வந்து எந்த பர்மிஷன் கேட்காம அவன் வாட்டில் போகிறான். ரவுத்தர் போகிறாரு. I thought I would first pick up Gomadi and take her with me to Router house. That would perhaps lessen his heart. But Gomadi was not at home. Router had sent word that he was not coming. She is just left for the shop, her mother said. உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கோமதியும் கூட்டிகிட்டு போகலாம் அவர் வீட்டுக்கு, அவரை அழைச்சிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர், அதாவது அந்த பையன், அந்த அப்பாவோட அந்த பையன் வந்துட்டு ஓனரோட பையன் சுந்தரராமசாமி ஆத்தர் வந்து நினைக்கிறாரு. கோமதி வந்துட்டு ஆனால் கோமதி வீட்டில் போய் பார்த்தா இல்லை. ஏன்னா ரவுத்தர் வந்து நான் நாளைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ கோமதி டைரெக்டாக ஷாப்புக்கு வந்துட்டு போயிட்டாங்க. ஐ டுக் அ ஷார்ட் கட் த்ரூ த க்ரோ அண்ட் ரீச் ரவுத்தர்ஸ் ஹவுஸ் த்ரூ எ நேரோ லேண்ட். அவர் வந்துட்டு ஒரு குறுகிய லேண்ட் வழியால் ரவுத்தரோட வீட்டுக்கு வந்துட்டு ஷார்ட்கட்டில் போயிடுறாரு. எ டைல்டு ஹவுஸ் த ரூஃப் லோ. அவரோட வீடு எப்படி இருக்குன்னா ஒரு டைல்டு ஹவுஸாக இருக்குது. ரூஃப் வந்து ரொம்ப கீழே இறக்கி போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் யார்டில் வந்து ஒரு கிணறு இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில். இது வந்து பேராபெட் வாலு, ஸ்டார்க் அன்பெயிண்டட் ப்ரோக்கன். ஒரு வால் இருக்குது, அது அப்படியே பெயிண்டட் அடிக்காமல் உடஞ்சி போயிருக்குது. வெல்வெட் மாஸ் வந்துட்டு அந்த பிரைட் பேச்சஸில் இருக்குது. ஸ்டோன்
ஸ்டெப்ஸ் லெட் டு த ஹவுஸ். அந்த ஹவுஸ்க்கு வந்து ஸ்டோன் ஸ்டெப்ஸ் வழியால் ஒரு கல் பாதை வழியால் போகிறாங்க. a strip of gunny bag hung from the main door. மெயின் டோரில் ஒரு கன்னி பேக் வந்து தொங்குது. இட்ஸ் மீ அம்பி ஐ அனௌன்ஸ்டு மை அரைவல் லவுட்லி. நான் தான் அம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சத்தமாக வந்துட்டு சொல்கிறான், நான் வந்து அம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லிட்டில் கேர்ள் வந்துட்டு வரிசையாக ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் இன்னொன்று அப்படி வந்துட்டு இருக்குதுங்க, ஒரு சின்ன பொண்ணு. ட்வின்ஸ் வருது. ஹூ இஸ் இட் சைல்டு கேம் ரவுத்தர்ஸ். யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தர் உள்ளேருந்து கேட்குறாரு. அந்த பாப்பா வெளில வந்து எட்டி பார்க்குது. அம்பி சொல்கிறாரு, இட்ஸ் மீ நான் தான் அம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கம் செட் ரவுத்தர். ஹிஸ் வாய்ஸ் பபிள்டு வித் ஹாப்பினஸ். வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தர் சொல்கிறாரு. அவர் ரொம்ப சந்தோஷமாக அம்பியை வந்துட்டு கூப்பிடுறாரு. ஐ புஷ்ட் அசைட் த சாக் கர்டைன் அண்ட் வெண்ட் இன்சைடு. நான் வந்து அந்த கர்டைனை வந்து தள்ளிட்டு உள்ளே போகிறான் சுந்தர ராமசாமி ஆத்தர். த ஃப்ளோர் ஹேட் பீன் ஸ்வாப்டு ஸ்மூத் வித் கவுடங். அந்த தரை வந்துட்டு அப்படியே இது மாட்டு சாணியை வச்சு பூசி வச்சுருக்காங்க வீட்டு தரையெல்லாம். ரவுத்தர் வாஸ் சிட்டிங் கிராஸ் லெக்டு லைக் எ லார்டு. அவன் வந்து கிராஸ் லெக்டாக உட்காந்துருக்கான். ஹிஸ் ஆர்ம்ஸ் ரீச்ட் அவுட் ஃபார் மீ. உட்காந்துருக்கார் ரவுத்தர், கிராஸ் லெக்டாக உட்காந்துருக்காரு. அவரோட ஆர்ம்ஸ் வந்துட்டு இவங்க என்னை வந்து ரீச் பண்ணுது. கம் ஹிஸ் மவுத் கெப்ட் சேயிங். வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஐ வெண்ட் அண்ட் நெல்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அவர் முன்னாடி போய் உட்காராரு. ஹி புட் ஹிஸ் ஆர்ம்ஸ் அரவுண்ட் மீ. His eyes stared and stared as if trying to recapture the vision they had lost long ago. He pressed me down by my shoulders, dragged me towards him and sat me down beside him. His emotion seemed to overwhelm. அவன் போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு பக்கத்தில் போய் இது மண்டிட்டு உட்கார்ந்தோன்னே அவர் வந்து பிடிச்சி அவன் பக்கத்தில் உட்கார வச்சு அவர் ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்ட்லாம் எமோஷன் ஆயிடுறாரு. ஓ யூ சீம் டு பி வியரிங் எ டோத்தி டுடே ஹி செட். அவர் சொல்கிறாரு, நல்ல ட்ரெஸ் இன்னைக்கு போட்டிருக்க, உன் ட்ரெஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் இட். வாட் இஸ் த பார்டர் லைக்? 5 ஸ்ட்ரிப்டு. சும்மா போட்டேன் அவன் சொல்கிறான். இது வந்து பார்டர் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. 5 ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறான். ஜஸ்ட் லைக் ஐயா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்பா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பாய்ஸ் இந்த ஷாப் டெல் மீ தட் யூ லுக் ஜஸ்ட் லைக் யுவர் ஃபாதர் டூ. இட் இஸ் மை மிஸ்ஃபார்ச்சூன் தட் ஐ கான்ட் see you. பசங்க எல்லாருமே அந்த கடையில் வந்துட்டு இவர் வந்துட்டு உங்கள் அப்பா மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அத்தரை. ஹி ரேன் ஹிஸ் ஃபிங்கர்ஸ் ஓவர் மை ஃபேஸ், மை நோஸ், மை மவுத், மை நெக், மை ஐஸ், மை இயர்ஸ், மை ஃபோர்ஹெட், எவ்ரி திங் இன் பிளேஸ். தேங்க் த லார்டு. ஹி லாஃப்டு. அவர் வந்துட்டு இவரோட ஒவ்வொரு நோஸு, ஃபேஸு, மூஞ்சி, மவுத்து, நெக்கு, கை, ஐ, கண் எல்லாத்தையும் கையை வச்சு பார்க்குறேன். ஏன்னா அவர் கண்ணு தெரியாதுல்ல. ஸோ அவர் வந்து தொட்டு தான் பார்த்தா எல்லாத்தையும் வந்து உணர்றாரு. எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் அவர். ஐ தாட் தட் திஸ் வாஸ் த ரைட் மூமெண்ட் டு டெல் ஹிம் ஒய் ஐ ஹேட் கம். ஆத்தர் நினைக்கிறாரு, இதான் கரெக்டான நேரம் நான் ஏன் வந்தேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு. பட் வேர்ட் ஸ்டக் இன் மை தாட் அஸ் இஃப் ஐ ஹெல்ட் தேர் பை அன் அன்சீன் ஹேண்ட். அவரோட தொண்டையில் வந்து அந்த வார்த்தை வந்து அடைக்குது. அம்மா. ஐ ஸ்டார்டட் டு சே மேக்கிங் எ டென்டேட்டிவ் ஸ்டார்ட். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பிக்கிறாரு ஆத்தர். என்ன பேசலாம் அப்படின்றது அவர் வந்து ஆரம்பித்தார். அம்மா ஸ்டார்டட் டு சே மேக்கிங் எ டென்டேட்டிவ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அதுக்குள்ளே ரவுத்தர் வந்து இன்டரப்ட் பண்ணி மேடமோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். இவர் ஆஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு ரவுத்தர் சொன்னார், தூதுவளை, கந்தங்கட்ரி, லேகியம் இருக்குது என்னட்ட. இது வந்து ஆஸ்துமாவுக்கும் நல்லது, இதை கொடுங்க. ஐயா எப்பயுமே வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான் டேபிள்ஸில் வச்சுருப்பார். ஆனால் வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்லுவார், என்கிட்ட இங்கிலீஷ் ஒன்றும் இல்லை, மெடிசன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோக் பண்ணுவார். அவரோட ஜோக்கே அவரே என்ஜாய் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தர் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு இவர் நினைக்கிறாரு ஆத்தர், இதான் ரைட் டைம் இவர் வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்துட்டு என்னை வந்துட்டு உங்களை வந்து கடைக்கு கூப்பிட்டு வர சொன்னாங்க. அவங்க வந்து ரொம்ப சாரி கேட்டாங்க அப்பா உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யூ ஆர் நாட் டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். ஷீ சேஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் டர்ன் டவுன் ஹர் ரெக்வஸ்ட். அவங்க வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டாம், அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சாரி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் சொல்கிறாரு. ஆத்தர் வந்து சொல்கிறாரு சுந்தரராமன் அவங்க அம்மா சொன்னதை. ரவுத்தர்ஸ் ஃபேஸ் வந்து விசிபிளி பிரைட்டன். ஹி ரைஸ்ட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் சல்யூட். அவரோட ஃபேஸ் இதை சொன்னோன்னா ரொம்ப அப்படியே பிரைட்டன் ஆகிடுச்சு. அவரோட ஹேண்ட்ஸை வந்துட்டு சல்யூட் பண்ணுறாரு. மதர் யூ ஆர் அ கிரேட் உமன். ஹி கால்ட் அவுட். கெட் அப், லெட்ஸ் கோ டு த ஷாப் அட் ஒன்ஸ் ஹி செட். அம்மா வந்து நிஜமாலுமே ரொம்ப பெரிய உமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் பண்ணிவிட்டு வாங்க கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டார். தட் இயர் த சேல்ஸ் டியூரிங் ஓணம் வேர் வெரி குட். அந்த வருஷம் ஓணத்தப்போ சேல்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அந்த வருஷம் வந்து சேல்ஸ் வந்து ஓணத்துக்கு சூப்பராக போணுச்சு. ரவுத்தர் வந்துட்டு அவரோட
அவரோட எலிமெண்ட்டில் அவர் இருந்தார். அவர் வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தார். ஷாப் பாய்ஸ் வந்துட்டு சுற்றி வர அவரை வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. ஹி லுக்டு லைக் அபிமன்யு. அவரை சுற்றி வர ஷாப்பில் கடையில் இருக்க பாய்ஸ்லாம் இருந்தாங்க. அவர் வந்துட்டு அபிமன்யு மகாபாரத்தில் இருக்க மாதிரி ஹோல் பேட்டிலையும் ஒருத்தரையும் சண்டை போடுற மாதிரி இருந்தார். He would state the price as soon as the cost and quantity of the material were mentioned to him. அதாவது அவரை சுற்றி வர ஒரே பசங்களாக இருந்தது யார் அப்படின்னா வந்துட்டு அவரை சுற்றி வர வந்துட்டு ஒரே கூட்டமாக இருந்தது. அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது. அவர் வந்து அந்த அபிமன்யு மகாபாரத்தில் இருந்த மாதிரி இருந்தார். அவர் ஒருத்தரே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணார். அவர் வந்துட்டு ப்ரைஸை வந்துட்டு அந்த மெட்டீரியலை வச்சு சொல்லிகிட்டு இருந்தார். Only the good Lord knew what spark it was in the brain, what genius that did not need even a minute to calculate. அவராகவே அந்த மெட்டீரியல் வச்சு கரெக்டாக காஸ்ட் வந்துட்டு கால்குலேட் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தார் ஞாபகம் வச்சு. ஸோ பெரிய கடவுள் மாதிரி இருந்தார் அவர் கால்குலேஷனில். அவரோட பிரெயின் வந்து மல்டிப்ளை பண்ணிச்சு. அந்த 16 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸை ஒரு ட்ரைஸில் ஒரு 16 ஐட்டம்ஸை ஒரே டைமில் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி சொல்கிற அளவுக்கு அந்த அவரோட பிரெயின் இருந்துச்சு. 1414 ரூபீஸ் 25 பைசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 16 ஐட்டமையும் டோட்டல் பண்ணி அவரே பிரெயின்லேயே சொன்னார். How could that be called an average brain? இது எப்படி ஆவரேஜ் பிரெயினில் முடியும்? Even the whole thing were written down on the blackboard, I would have easily taken half an hour to work it out. இந்த எல்லா ட்ரெஸ்ஸஸையோட ரேட்டையும் பிளாக் போர்டில் எழுதினாலே அதை முடிக்கிறதுக்கு எனக்கு half an hour ஆகும். ஆனால் அவர் எப்படி அவராகவே எந்த திங்ஸையும் எழுதாமல் அவராகவே எப்படி மனக்கணக்காகவே சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பட் ஃபார் ஹிம் ஆன்சர் ஸ்லிப்டு ஃபோர்த் லைக் லைட்டிங். ஐ ஹேட் நெவர் டில் நவ் மேட் அ சிங்கிள் மிஸ்டேக். ஆனால் தப்பாகவும் சொல்ல மாட்டார், எல்லாமே கரெக்டாக கணக்கு போடுவார். அம்மா ஹஸ் டோல்டு மீ தட் இன் த ஏர்லி இயர்ஸ் ஆஃப் திஸ் அசோசியேஷன் அப்பா யூஸ்டு டு சிட் அப் ஹாஃப் த நைட் செக்கிங் ரவுத்தர்ஸ் கால்குலேஷன்ஸ். ஆனால் முன்னாடிலாம் ரவுத்தரோட கால்குலேஷனை அப்பா வந்து அரை ராத்திரி உட்காந்து செக் பண்ணிகிட்டு இருப்பார். ஹி வுட் சே தட் மேன் இஸ் கெட்டிங் பிசைட் ஹிம்செல்ஃப், ஐ மஸ்ட் ஃபைண்ட் அட்லீஸ்ட் அன் எரர் ஆர் டூ. ஒரு எரராவது நான் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அளவுக்கு வந்து கணக்கில் வந்து அப்பா வந்து தேடுவார். தப்பே இருக்காது அந்த அளவுக்கு ரவுத்தரோட கால்குலேஷன்ஸ். பட் ஹி நெவர் குட், ஹீஸ் ஜஸ்ட் லாஸ்ட் அ குட் நைட் ஸ்லீப். கடைசியில் குட் நைட் சொல்லிட்டு அப்பா தூங்கிடுவார். ஒரு தப்பு கூட கண்டுபிடிக்க முடியாது ரவுத்தரோட கணக்கில். ஒரு நாள் வந்து ஒரு காட்டு வந்து ஒரு சிங்கிள் புல்லக்கில் வந்துச்சு. ஹெவிலி கட்டைன் ஆன் பூத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் கட்டைனால சுற்றி இருக்கும். ஸ்டாப்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷாப், கடை வாசலில் நின்றுச்சு. ஃப்ரம் இன்சைட் கேம் த வைலிங் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன். அதுக்குள்ளேருந்து ஒரு உமனும் சில்ட்ரனும் வந்தாங்க. சவுண்ட்ஸ் லைக் த ஃபீமேல்ஸ் ஃப்ரம் மை ஹவுஸ் ஹோல்டு, ரவுத்தர் செட். அவங்க வீட்டு ஆளுங்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தர் வந்து சொன்னார். அந்த ஒரு புல்லக்கில் வந்து வந்தாங்க, புல்லக் காட்டில். அவங்கள வந்துட்டு நம்மளோட வீட்டில் இருக்கவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தர் நினைக்கிறாரு. ரவுத்தர்ஸ் ஹவுஸ் ஹேட் கம் அப் ஃபார் அ பப்ளிக் ஆக்ஷன். அப்பேரண்ட்லி அமீனா வாஸ் டேக்கிங் ஆல் த ஹவுஸ்ஃபுல் திங்ஸ் அண்ட் ஃபிளிங்கிங் தெம் ஆன் த ஸ்டாண்ட் டு த ஸ்ட்ரீட். அப்போ அது பார்த்தா ரவுத்தர்ஸோட வீட்டில் இருக்கவங்க தான். அமீனா வந்துட்டு எல்லா வீட்டில் இருக்க திங்ஸையும் எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு கொண்டாந்து வைக்கிறாங்க. ரவுத்தர் ஸ்டார்டட் crying like a child and called on God to help him out. Even as he was emoting, Kollappan came with a bill saying 45 meters and 70 meters at 13 meters 13 rupees and 45 paisa. அதாவது அவங்க வந்துட்டு எல்லா திங்ஸையும் கொண்டாந்து அந்த ஸ்ட்ரீட்டில் வைக்கிறாங்க. ரவுத்தர்ஸோட ஃபேமிலிஸு அமீனா அது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்துட்டு அழுகிறாரு, ஐயோ கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு. கொல்லப்பன் வராரு அங்கேருந்து. இப்போ தான் வந்து பில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 45 மீட்ரு 70 சென்டிமீட்ரு 13 ரூபீஸு 45 பைசா அப்படின்னு சொல்லிட்டு. ரவுத்தர் வந்து அவரோட இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நிப்பாட்டிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, ரைட் திஸ் டவுன் 614 rupees and 66 paise. அந்த நிலமையிலையும் அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு காட்டில் வந்து திங்ஸ் எல்லாத்தையும் கீழே வீட்டில் இருக்க திங்ஸ்லாம் எடுத்தாந்து இங்கே இறக்குறாங்க. அப்போ கூட அப்படி ஒரு சுச்சுவேஷனில் கூட அவர் வந்து அந்த கணக்கை அவர் சொன்ன அந்த கணக்கை வந்து 614 rupees 66 பைசா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவரோட ஃபாதரை பார்த்து, ஹூ சாட் அட் த கேஷ் கவுண்டர் அண்ட் சாப்டு, ஐயா ஐ ஹாவ் டு பே த கோர்ட் த லோன் அண்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் இட் மோர் தேன் 5,000 rupees. வேர் வில் ஐ கோ ஃபார் த மணி. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 5,000 rupeesக்கு மேலே கொடுக்கணும் லோனுக்கு, நான் எங்கே போகிறது பணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே கேட்குறாரு ரவுத்தர். அப்பா வந்து ரவுத்தரை வந்து ஹார்ஸில் குதிரையில் ஏற்றிட்டு ஒரு லாயரை பார்க்க போகிறாரு. ரவுத்தர் வந்து டிட் நாட் ஷோ ஃபார் ஒர்க் த நெக்ஸ்ட் டே. அடுத்த நாள் ஃபுல்லாக ரவுத்தர் வந்து வேலைக்கு வரல. கொல்லப்பன் வந்து செட் ஹி ஹேட் வித் ஹிஸ் ஓன் ஐஸ் சீன் ரவுத்தர் ரிசைட்டிங் த பில்ஸ் இன் செட்டியாஸ் ஷாப். கொல்லப்பன் சொல்கிறாரு, அவர் வந்து ரவுத்தரை வந்து நான் செட்டியாரோட கடையில் பார்த்தேன் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. கொல்லப்பன் எய்த்தாப்பில் இருக்க செட்டியாரோட கடையில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லப்பன் சொல்கிறார் ரவுத்தரை. இன்றைக்கி அவர் வரவும் இல்லை உங்கள் கடைக்கு. ஸோ வந்துட்டு அவங்க அப்பா வந்து கோவப்படுறாரு.
என்ன இன்ஜஸ்டிஸ் இது, என்ன இது நியாயம், நான் இப்போ தான் அவருக்காக வந்துட்டு பணத்தை வந்து கோர்ட்டில் கட்டிட்டு என்டையர் அமௌண்ட்டையும் கட்டிட்டு வரேன், இவர் என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கத்துறாரு. ஷாப் அசிஸ்டன்ட் கொல்லப்பன் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து இன்னும் வந்துட்டு கோமா ஆக்குற மாதிரி அவர் வந்துட்டு சொல்கிறாரு, ஹி நோஸ் ஹவு டு கால்குலேட் பட் ஹீ இஸ் அ சென்ஸ்லெஸ் இடியேட். அவருக்கு வந்து கணக்கு தான் பண்ண தெரியும், ஆனால் வந்துட்டு அவர் ஒரு இடியேட். வெயிட், ஐ வில் கோ திஸ் மினிட் அண்ட் ட்ராக் ஹிம் ஹியர் பை ஹிஸ் ஹேர், he said as he jumped onto his bicycle. அவரோட பைசைக்கிளுக்கு டபக்குன்னு ஏறிக்கிட்டு நான் போயிட்டு அவரை போயிட்டு அவர் தலையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லப்பன் வந்துட்டு கிளம்புறாரு. அப்பா sat down on the floor devastated. He started to mumble. அப்பா வந்து அப்படியே கோவமாக அந்த தரையில் உட்காந்துடுறாரு. This is a wicked world, he said. These days you cannot even trust your own mother. இது இப்படி மோசமான உலகமாக இருக்குது, இந்த காலத்தில் வந்து அம்மாவை கூட நம்ப முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். The little while Kollappan returned. Router was sitting behind him on the carrier. He marched stone like Router to the cash counter. அவர் வந்துட்டு ஸ்டோன் லைக் ரவுத்தர் டு த கேஷ் கவுண்டர். ஐ லாஸ்ட் மை ஹெட் ஐயா, said Router as he stood before Appa, his hands folded in supplication. A time will come when you will be cut down to size, said Appa. ஒரு லிட்டில் உடனே வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கொல்லப்பன் வந்துட்டு ரவுத்தரை பின்னாடி உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு வர்றாரு. அவர் வந்து ரவுத்தர் வந்து கேஷ் கவுண்டருக்கு போகிறாரு. ஐ லாஸ்ட் மை ஹெட் ஐயா, நான் வந்துட்டு அவர் தலை குனிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தர் வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு. ஹி ஸ்டூட் பிஃபோர் அப்பாவுக்கு முன்னாடி நிற்கிறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, டைம் வில் கம் வென் யூ வில் பி கட் டவுன் டு சைஸ், ஒரு நேரம் வரும் அப்போ வந்து நான் உன்னை வந்து கட் டவுன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. ப்ளீஸ் டோன்ட் சே சச் திங்ஸ் ஐயா, ப்ளீடட் ரவுத்தர், அப்படி சொல்லாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கெஞ்சுறாரு. கம் ஒர்க் ஃபார் மீ, ஐ வில் பே யுவர் டெப்ஸ், த செட்டியா செட், அண்ட் ஐ லாஸ்ட் மை ஹெட். நீ வா, நீ வந்துட்டு எனக்காக ஒர்க் பண்ணு, நான் உன்னோட கடனை வந்து அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செட்டியார் சொன்னார். அதனால தான் என் தலையை அடமான வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தர் சொல்கிறார். அப்பா வந்து ஒன்லி ரிப்பீட், அது டைம் வில் கம் வென் யூ வில் பி கட் டவுன் டு சைஸ். அதுக்கு வந்து மறுபடியும் அப்பா சொல்கிறாரு, நேரம் வரும் அப்போது உன்னை வந்துட்டு நான் கட் டவுன், உன்னோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் டவுன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு மறுபடியும். And surprise of surprises, things soon happened that made it look as if Appa was going to be right after all. நிறைய சர்ப்ரைசஸ் இப்போ வந்து நிறைய சர்ப்ரைசஸ் வந்துட்டு நடக்குது. அப்பா வந்துட்டு ரைட் ஆஃப்டர் ஆல், அப்பா வந்து பாம்பேலேருந்து வர்றாங்க. அந்த வருஷம் வந்துட்டு அவங்களோட ஹோல்சேலர்ஸ்லாம் பார்த்துட்டு வர்றாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன மிஷினை வந்துட்டு கொண்டு வந்துட்டு அம்மாட்ட காட்டுறாங்க. இதுவே கேல்குலேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெஷின் இட் கேன், ஒரு மெஷினா அது எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. அம்மா மேடப் அ சம், அப்பா ப்ரெஸ்ட் அ ஃபியூ கீஸ். அம்மா வந்து ஒரு சம்மை பண்ணுறாங்க, அப்பா வந்து கொஞ்சம் கீஸை அமுக்குறாரு. த மிஷின் கிவ் த ஆன்சர், அந்த மிஷின் வந்து அதுக்கு ஆன்சர் சொல்லுது. ஐ குயிக்லி worked out on a piece of paper, the answer is correct, அம்மா, I shouted. அப்போ வந்துட்டு அப்பா வந்து அம்மா வந்துட்டு ஒரு சம் சொல்கிறாங்க, அப்பா வந்துட்டு அந்த கீஸை ப்ரெஸ் பண்ணி அந்த சம்மை ஆன்சர் சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு இவங்களும் அந்த பேப்பரில் வந்துட்டு அம்மா அந்த ஆன்சரை பண்ணி பார்க்குறாங்க. ஆன்சர் வந்து கரெக்டாக வருது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கத்துறாங்க, ஆன்சர் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஹவ் தே ட்ரான்ஸ்ஃபர்டு ப்ரௌத்தர்ஸ் பிரெயின் இன்டு எ மிஷின், ஆஸ்க்டு மை மதர். உங்கள் அம்மா கேட்குறாங்க, இந்த ப்ரௌத்தரோட பிரெயினை வந்துட்டு மிஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. தட் ஹோல் டே ஐ கெப்ட் ட்ரைங் அவுட் த கால்குலேட்டர். அந்த நாள் ஃபுல்லாக ஆத்தர் வந்து அந்த கால்குலேட்டர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அன்றைக்கி நைட்டு வந்து அவர் பக்கத்தில் வச்சுட்டு அவர் தூங்கிட்டார். நிறைய சம்ஸ் வந்துட்டு அவர் வந்து டிஃபிகல்ட்டானதெல்லாம் அதுதான் போடுவார். இட்ஸ் எவ்ரி வாஸ் ரைட், ஒவ்வொன்றும் கரெக்டாக தான் இருக்கும். சம்திங் வந்து கோமதி ஹேட் ஒன்ஸ் டோல்டு மீ, கோமதி சொல்லியிருக்காங்க, தாத்தா how can you do some say in a limit, she had asked Router, mixing up as she always did the Tamil and the common English word. It seems Router had said, child, I have 3 extra nerves in my brain. Now how did those extra nerves get inside this machine? I could not control my excitement. அதாவது கோமதி வந்து ரவுத்தர் கிட்ட கேட்டிருக்காங்க சில சமயத்தில், தாத்தா எப்படி தமிழ் இங்கிலீஷ் வேர்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு கணக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரவுத்தர் சொல்லிருக்காரு, எனக்கு வந்து 3 எக்ஸ்ட்ரா நர்வ்ஸ் வந்துட்டு என் பிரெயினில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மிஷின் இது மாதிரி சொன்ன உடனே கணக்கு போடுறதில்ல, ஸோ இந்த மிஷினுக்கும் 3 எக்ஸ்ட்ரா நர்வ்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து நினைக்கிறார்.
அதாவது அந்த பையன் வந்து நினைக்கிறாரு. ஐ ஷோட் த கால்குலேட்டர் டு கோமதி, ஷி ஆல்சோ ஒர்க் அவுட் மெனி ஒன் சம்ஸ். கோமதி கிட்ட அந்த கால்குலேட்டரை காட்டுறாரு. கோமதியும் நிறைய சம்ஸ் போட்டு பார்க்குறாங்க. ஈவன் ஐ எம் கெட்டிங் இட் ஆல் ரைட், ஷீ செட். திஸ் மிஷின் இஸ் மோர் கன்னிங் தேன் தாத்தா. இந்த மிஷின் வந்து தாத்தாவை விட வேகமாக வேலை பார்க்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஒன் ஈவினிங் ரவுத்தர் வாஸ் டோட்டலிங் அப் ஃபார் த டே. கோமதி வாஸ் சிட்டிங் தேர், த கால்குலேட்டர் பேலன்ஸ்ட் ஆன் ஹர் லேப், checking out his calculations. At one point, very impulsively, she said, "You are correct, Tata." "Are you telling me I am right?" asked Rautar. "I have worked it out," said Gomadi. Said Rautar, "I will give you some answer." Rautar gave her a sum. Gomadi give the right answer. அதாவது வந்து ரவுத்தர் வந்து ஒரு நாள் வந்து டோட்டலிங் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கோமதி வந்து கையில் லேப்பில் மடியில் வந்துட்டு அந்த கால்குலேட்டரை வச்சுக்கிட்டு கால்குலேஷன்ஸ் அவர் பண்ணுறது எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டே இருக்கா. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, உனக்கு எப்படி இது கரெக்டுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் ஒர்க் அவுட் பண்ணேன், கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறான். ஓகே, அப்போ வந்து நான் ஒரு சம் தரேன், அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர். உடனே வந்து ரவுத்தர் ஒரு சம் கொடுக்குறாரு. கோமதியும் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருது. ஹி ட்ரைடு சம் ஆஃப்டர் சம் ஆன் ஹர். ஒவ்வொரு சம்மாக வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்கிறாரு. ஷி ஹேட் அது எல்லாத்துக்குமே அவள் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் வந்துட்டு கொடுக்குறா. ரவுத்தருக்கு வந்து ரொம்ப பெயில் ஆயிடுது. டியர் காட், ஐ ஆம் ஸோ டம்ப், ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் எத்திங், ஹி மட்டட். எப்படி நீ சொல்கிற எல்லாத்துக்கும் ஆன்சர், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புறாரு. ஐ எம் நாட் டூயிங் த சம்ஸ் தாத்தா, செட் கோமதி. இட் இஸ் அ மிஷின். நான் இந்த சம்ஸ் எல்லாம் செய்யலை தாத்தா, மிஷின் தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்துட்டு சொல்கிறாங்க. ஷி ஸ்டஃப்டு த கால்குலேட்டர் இன்டு ஹிஸ் ஹேண்ட்ஸ். அந்த சொல்லிட்டு கால்குலேட்டர் எடுத்து தாத்தா கிட்ட காட்டுறாங்க, இந்த மிஷின் தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ரவுத்தரோட ஹேண்டு வந்து அந்த கால்குலேட்டர் எடுக்கிறாரு. அவரோட ஃபிங்கர்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. அவர் வந்து அந்த ஹோல் ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் த கால்குலேட்டரை தொட்டு பார்க்குறாரு. இஸ் இஸ் டூயிங் த சம்ஸ்? ஓ, இதுதான் அந்த சம்ஸ் எல்லாம் பார்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் கேட்குறாரு. எஸ் செட் கோமதி. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. யூ கீப் இட் யுவர் செல்ஃப், ஹி செட் அஸ் ஹி த்ரஸ்ட் இட் பேக் அட் ஹர். நீயே வச்சுக்கோ இதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் ரவுத்தர் வந்து ரொம்ப குவைட்டாக இருக்கார். வேர்ட்ஸ் ஃபெயில்டு ஹிம். அவருக்கு எதுவுமே சொல்ல முடியல. அவர் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் ஸ்டூப்பராக இருக்கார். லேர்னிங் அகெயின்ஸ்ட் த வால். தட் டே கோமதியும் அவரும், அதாவது ஆத்தரும், எல்லா பில்டிங்கும் வந்துட்டு கால்குலேட்டர் மூலமாகவே பார்த்துக்கிறாங்க. ரொம்ப நேரமாக வந்துட்டு கோமதி வந்து டக் ஹர் ஃபிங்கர் இன் டு திஸ் thigh and asked Tata, "Why don't you say something, Tata?" But he said nothing even to that. இவங்க ரெண்டு பேருமே கால்குலேஷன் தான் பார்த்துருக்காங்க. கோமதி கேட்குறா, தாத்தா நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அமைதியாகவே இருக்கார். He kept coming to the shop regularly but he looked and acted like a walking corpse. அவர் டெய்லி கடைக்கு வராரு, சும்மா வந்துட்டு நடந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அது அவருக்கு வந்துட்டு ரொம்ப அப்படியே ஃபால் த லாஃப்டர், ஹாப்பினஸ், பேக் சாட், டீசிங், சார்கஷம் ஹேட் ட்ராப்ட் ஆஃப் ஹிம். எல்லாம் அவருக்கு முன்னாடி இந்த சந்தோஷம், லாஃப்டர், அவர் வந்து பாராட்டுறது எல்லாமே வந்துட்டு குறைஞ்ச மாதிரி இருக்குது. அவரோட வாய்ஸ் ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு, ஹெசிடென்ட் ஆகிறாரு. ஈவன் இஸ் பாடி லுக்டு தின்னர். அவரோட பாடியும் வந்துட்டு ரொம்ப தின்னர் ஆகிடுச்சு இப்போலாம். அப்பா ஹேட் ஸ்டாப்டு ஆஸ்கிங் டிம் டு த பில்ஸ். அவர் வந்துட்டு அவர் ரொம்ப வயசாகிடுச்சு இப்போது. ஸோ அப்பா வந்துட்டு அவரை பில் போட சொல்கிறதில்ல. ஒரு நாள் மத்தியானம் ஒரு பிஸி டைம், கடையில் ரொம்ப பிஸியாக இருக்க டைம், முருகனுக்கு வந்துட்டு நிறைய கட் பீசஸ் இருந்துச்சு. ஐ வாஸ் ஒர்க்கிங் அவுட் த காஸ்ட். அதோட காஸ்ட்டை அவர் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஆத்தர். சடன்லி ரவுத்தர் வந்து இன்டரப்டட் ஹிம். வாட் டிட் யூ say was the price of poplin? ரவுத்தர் வந்து நடுவில் வந்தார். பாப்புலனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். முருகன் வந்து ஸ்டாப்டு காலிங் அவுட் அண்ட் லுக்ட் அட் ரவுத்தர்ஸ் ஃபேஸ். 15 rupees and 10 paise per meter. முருகன் அதுக்கு சொன்னார் 15 ரூபா 10 பைசா ஒரு மீட்ரு அப்படின்னு சொல்லிட்டு. ராங், கெட் த மெட்டீரியல் அவுட் அண்ட் லுக் இட் இஸ் 16 rupees and 10 paise per meter. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், தப்பு, இது வந்து 16 ரூபா 10 பைசா ஒரு மீட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்பா காட் அப். ஹி கேம் அண்ட் ஸ்டுட் நெக்ஸ்ட் டு ரவுத்தர். முருகன்ஸ் ஃபேஸ் ஃபெல் அஸ் ஹி செக்டு த ப்ரைஸ். யூ ஆர் ரைட், ஹி மம்பிள்டு. அதாவது வந்துட்டு அப்பா வந்துட்டு அப்போ வந்து ரவுத்தருக்கு பக்கத்தில் வந்து நின்று கேட்குறாரு உங்க பண்ணுறத. முருகன் வந்து மறுபடியும் செக் பண்ணிட்டு சொல்கிறாரு, ஆமாம் கரெக்டு, ரவுத்தர் சொன்னதான் கரெக்டு, 16 ரூபா 10 பைசா தான் ஒரு மீட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சொல்கிறாரு. யூ ஹாவ் சோல்டு 10 meters. யூ குட் ஹாவ் லாஸ்ட் 10 rupees. ஆர் யூ ஹியர் டு கிவ் அவே ஐயாஸ் மணி டு எவ்ரி ஒன் ஹூ கம்ஸ் இன் ஃப்ரம் த ஸ்ட்ரீட்? உடனே வந்துட்டு இவர் திட்டுறாரு ரவுத்தர், நீ வந்துட்டு இந்த விலைக்கு 15 ரூபா 10 பைசான்னு சொல்லிட்டு ஒரு 10 மீட்டர்கிட்ட விற்றுட்ட. ஸோ வந்துட்டு 10 ரூபா வந்துட்டு லாஸு. நீ வந்துட்டு ஐயாவுக்கு வந்து லாஸை வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு, லாஸ் மணி வந்து லாஸ் ஆக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஸோ யூ நோ த ப்ரைஸ். அப்பா ஆஸ்க் ரவுத்தர். ஸோ உனக்கு வந்துட்டு
ப்ரைஸ் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து ரவுத்தரை கேட்குறாரு. ஞாபகம் தான் வச்சுருக்கேன், ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ரவுத்தர். யூ ரிமெம்பர் ஆல் த ப்ரைஸ், எல்லா ப்ரைஸும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாரு. ரவுத்தர் சொல்கிறாரு, எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் டவல் தென்? அப்போ ஸ்மாலஸ்ட் டவலோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாரு. 4 rupees 10 paise அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தர் சொல்கிறார். பிக்கஸ்ட் ஒன் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு. 36 rupees 40 paise அப்படின்னு சொல்கிறார். அப்பா வந்து இது மாதிரி கேட்டே இருக்காரு. எல்லா கொஷின்ஸ்க்கும் ரவுத்தர் கரெக்டாக ஆன்சருக்கு சொல்லிட்டே இருக்காரு. அப்பா வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அவரோட காதை அவராலே நம்ப முடியல. அவர் பெரிய இழுத்து மூச்சு விட்டுட்டு ஹெல்ப் அவரால் எதுவுமே பண்ண முடியல. இட்ஸ் தட் ஸோ, இஃப் தட் ஸோ யூ டூ ஒன் திங், வென் பில்ஸ் ஆர் பீங் மேட் ப்ளீஸ் செக் த ப்ரைஸஸ். ஓகே, அப்படின்னா நீங்கள் வந்து கால்குலேட்டர் மூலமாக பில்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த பில்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தரை பார்த்து அப்பா சொல்கிறாரு. உடனே ரவுத்தர் சொல்கிறாரு, ஓகே நான் என்னோட பிஸ்னஸ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தென் ஹி லுக்ட் அப் அண்ட் செட், ஓ பை த வே, ஹாவ் யூ பெய்ட் யுவர் எலக்ட்ரிசிட்டி பில்? ஐயா, டுடே இஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் த பேமெண்ட். உடனே அப்பா கேட்குறாரு, ஐயா நீங்கள் வந்துட்டு ரவுத்தர் வந்துட்டு கேட்குறாரு அப்பா கிட்ட, எலக்ட்ரிசிட்டி பில் வந்துட்டு கட்டிட்டீங்களா ஐயா, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு கடைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ நோ செட் அப்பா, காலிங் அவுட் டு கொல்லப்பன். என் அப்பா என்ன சொல்கிறாரு, இல்லை நான் இன்னும் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு கொல்லப்பனை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. ரவுத்தர் செட், ஹி ஹாஸ் நாட் கம் டுடே ஐயா. ரவுத்தர் சொல்கிறாரு, கொல்லப்பன் இன்னைக்கு வரல ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. ஹவு டு யூ நோ ஆஸ்க்ட் அப்பா, உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு வல்லன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. எவ்ரிபடி ஹேஸ் அ வாய்ஸ், அ ஸ்மெல். டுடே ஐ மிஸ்ட் கொல்லப்பன்ஸ் வாய்ஸ், எ ஸ்மெல் செட் ரவுத்தர். அண்ட் தென் ஹீ கால்ட் அவுட் டு முருகன். உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே, அவர் வந்திருக்காரா இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வாய்ஸ் இருக்குது, ஒரு குரல் இருக்குது, ஒரு ஸ்மெல் இருக்குது. இன்றைக்கி கொல்லப்பனோட வாய்ஸும் ஸ்மெல்லும் எனக்கு வரல. ஸோ வந்துட்டு தென் ஹீ கால்ட் அவுட் டு முருகன். ஸோ அவர் வரல அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தர் சொன்னார். முருகன் எடுத்து கூப்பிட்றாரு அப்பா. எஸ்டர்டே ஹீ டோல்ட் அ கஸ்டமர் தட் வி ஹேட் நோ டபுள் டியூட்டிஸ், ப்ளீஸ் ரீப்ரிமெண்ட் ஹிம். ரவுத்தர் செட், முருகனை ரவுத்தர் கூப்பிட்டு, நேற்றுக்கு வந்துட்டு ஒரு கஸ்டமரை நம்ம சொன்னோம், நம்மக்கிட்ட டபுள் டியூட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் செட் அப்பா, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. ஐயா, யூ புட் அவுட் 10 double doties for sale. We are not only 7 sold. There should be 3 remaining, shouldn't there? உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நேற்றுக்கு வந்து டபுள் டோட்டி இல்லைன்னு ஒருத்தவங்கள்ட்ட சொன்னீங்களா, அவங்கள கூப்பிட்டு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. உடனே அப்பாவுக்கு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, 10 டபுள் டோட்டிஸ் வாங்கியிருக்கோம், அதில் 7 தான் விற்றுருக்கு, மிச்சம் 3 கண்டிப்பாக ரிமைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். அப்பா ஆஸ்க்டு ஃபார் த டோட்டிஸ் டு பீட் ப்ராட். அப்பா வந்து டோட்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. ஷூர் எனஃப் தெர் வர் 3 அன்சோல்டு. கண்டிப்பாக வந்து 3 வந்துட்டு அன்சோல்டாக இருக்குது. ரவுத்தர் லேட் a sardonic smile play on his face. He said to Murugan, oh Lord Muruga, you merely send customers away by telling them we don't have what we do actually have. Are we here for business or for charity? முருகன், நீ வந்துட்டு ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு பொருளை பார்க்காம கஸ்டமரை வந்துட்டு திங்ஸை ஒழுங்காக கொடுக்காம அனுப்பிச்சி விட்டுட்ட. நம்ம இங்கே பிஸ்னஸ் பண்ணுறோமா இல்லை சேரிட்டி பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தர் வந்து கேட்குறாரு. தட் அன்னைக்கு ஈவினிங் வந்து ரவுத்தர் வந்து பில் மேக்கிங் செக்ஷன்லேருந்து போயிட்டு அப்பாவுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. நான் வந்து உங்கள் சைடில் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் ஐயா, உங்கள் பக்கத்தில் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இசட் அண்ட் வித்தவுட் மிஸ்ஸிங் எ பீட், அண்ட் இஃப் யூ ஒரு பீட் கூட மிஸ் ஆகாமல் நான் கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இஃப் யூ இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் அ ஃபேன் எ லிட்டில், யுவர் ட்ரூலி வில் ஆல்சோ கெட் சம் ப்ரீஸ். உங்களோட ஃபேன் காற்றை வந்து ஸ்பீடை அதிகப்படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா காற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்கிறாரு. அப்பா கிவ் த அப்ராப்ரியேட் ஆர்டர். இட் இஸ் த டைம் டு பே யுவர் அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸஸ் சார், ஷுடன்ட் யூ சி யுவர் ஆடிட்டர் ஆஸ்க்ட் ஒருத்தர். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற டைமு, நீங்கள் வந்துட்டு ஆடிட்டரை பார்த்தீங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ரவுத்தர் அப்பா கிட்ட. எஸ் ஐ மஸ்ட், ஆமாம் நான் பார்க்கணும்ல, டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இட் வாஸ் டைம் டு க்ளோஸ் த ஷாப். ஐயா, ஐ வாண்டட் டு கெட் சம் மெடிசன் ஃபார் மேடம், ஹவ் யூ பாட் இட்? அப்போ கடை க்ளோஸ் பண்ணுற டைம் சொல்லி அப்பா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரவுத்தர் சொல்கிறாரு, நான் வந்துட்டு கடை க்ளோஸ் பண்ணுற டைம் சொல்கிறேன். ரவுத்தர் சொன்னார், மேடம்க்கு வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் மாத்திரை வாங்கிட்டு போகணும், வாங்கிட்டீங்களா மெடிசன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எஸ் ஐ வில் பை இட், நான் இப்போ வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறார். அப்பா வாஸ் டக்கிங் அட் த லாக்ஸ் டு செக் இஃப் தே ஹேட் பீன் லாக்டு ப்ராப்பர்லி. அப்பா வந்துட்டு லாக்கை வந்து செக் பண்ணுறாரு, சரியாக லாக் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா, யூ ஆர் சேயிங் தட் யுவர் மதர்ஸ் டித்தி வாஸ் டியூ சூன், ஒய் நாட் ஆஸ்க் முருகன் டு நோட்டிஃபை த ப்ரீஸ்ட் ஆன் ஹிஸ் வே ஹோம். உங்களோட அம்மாவோட இது வந்துட்டு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க ஐயா, ஏன் முருகனை வந்துட்டு போகிற வழியில்
அந்த இதை நோட்டிஃபை பண்ண சொல்லக்கூடாது ப்ரீஸ்ட்டுக்கிட்ட. திதி அம்மாவுக்கு வந்து திதி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ முருகனை வந்து போகிற வழியில் ஐயரை பார்த்துட்டு நோட்டிஃபை பண்ணிவிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தரை வந்து அப்பாட்ட சொல்கிறாரு. உடனே அப்பா குட் ஐடியா, வெரி குட், அதையும் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. எம்ப்ளாயீஸ் லெஃப்ட். எம்ப்ளாயீஸ் எல்லோரும் ஒருத்தவங்களாக போயிட்டுருக்காங்க. கோமதி வந்து ரவுத்தரை வந்துட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்களோட ஷோல்டரில் கையை தூக்கி வச்சுட்டு அவரை கூட்டிகிட்டு கிளம்புறா. ஓன்ட் யூ பி டூயிங் த பில்ஸ் எனிமோர் தாத்தா, நீங்கள் இனிமேல் பில்ஸ் எல்லாம் வந்து போட மாட்டிங்களா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறா. இப்ராஹிம் ஹாசன் ரவுத்தர் இஸ் நோ லாங்கர் எ மியர் ஆடிங் மிஷின். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இப்ராஹிம் ஹாசன் ரவுத்தர், அதாவது ரவுத்தர் அவரோட முழு பேர் வந்து இப்ராஹிம் ஹாசன் ரவுத்தர். அவர் இனிமேல் வந்துட்டு ஆடிங் மிஷின் கிடையாது, பில் போடுற மிஷின் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தர் சொல்கிறாரு. ரவுத்தரோட முழு பேர் என்ன, இது முக்கியமானது, இப்ராஹிம் ஹாசன் ரவுத்தர். ஹீ இஸ் நவ் த மேனேஜர், இட் இஸ் காட்ஸ் வில், ரவுத்தர் ரிப்ளைட். அவர் இப்போ வந்து மேனேஜர் ஆகிட்டார், அவர் வந்து பில் போடுறவர் கிடையாது, அவர் இப்போ மேனேஜர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரவுத்தர் வந்து கோமதிக்கிட்ட சொல்கிறாரு. ஓகேவா, அவ்வளோதான் அந்த லெசன். ரவுத்தரோட முழு பேர் வந்து இப்ராஹிம் ஹாசன் ரவுத்தர். ஓகேவா.